கிருஷ்ணவேணி தியேட்டர் பக்கத்தில சுதாரா ஹோட்டல்னு ஒண்ணு இருந்துச்சு. இப்ப இருக்கான்னு தெரியல. அதான் பஞ்சு எப்பவுமே பெரும்பாலும் தங்கியிருப்பாரு. அ ரைட்டர் வந்து செல்வராஜ் அங்க போறாரு. அடிக்கடி அவங்க மீட் பண்ணுவாங்க. ஒரு புதுசா ஒரு பையன் கூட்டி வந்திருக்கேன். அவன் மியூசிக் போடுவான். நீங்க கேளுங்க சார் அப்படின்னு. ஓகே. கதவுல தாளம் போட்டு இந்த பையன் போடுறான். பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமா இருக்கேன்னு எங்களுக்கெல்லாம் தெரியாது. நடிக்க போறவங்களுக்கே தெரியாது. இவரா முடிவு பண்ணி ஏவிஎஸ்பிய கூட்டிட்டு போய் ம். கம்ப்ளீட்டா எல்லா பாட்டையும் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப படம் தொடங்குறதுக்கு முன்னாலே பாட்டுங்கள ரெக்கார்ட் பாட்ட பண்ணிட்டாரா? ரெக்கார்ட் பண்ணி அவன் இளையராஜா யாருன்னு தெரியாது. ம். ரெக்கார்டிங் எல்லாம் யாரும் கூப்பிடல. இவங்களா வச்சா பாட்டாங்க. "மச்சான பார்த்தீங்களா மலைவாழ தோப்புக்குள்ள" அது பாட்டு. "சொந்தமில்லை பந்தமில்லை வாடுது ஒரு பறவை" ஒரு பாட்டு. "சுத்தச்சம்பா நெல்லு குத்த வேணும்" ஒரு பாட்டு. "அன்னக்கிளி உன்ன தேடுது" எல்லாம் சூப்பர் ஹிட் பாட்டு. அதாவது அந்த படம் வந்து உங்களுக்கு வெற்றிகரமா ஓடுறதுக்கு 50% இந்த பாடல்கள்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இளையராஜா வந்து உலகம் பூரா ஒரே பாடல் படத்து வழியா உலகம் பூரா வந்து அ இளையராஜா இசை ஞானி ஆயிட்டாரு. அதுக்கு காரணம் வந்து அன்னக்கிளி படம்.